அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சேனலுக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்சமயம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லீடிங்காக ஓடிட்டு இருக்கிறது எம்ஐ கம்பெனியோட பவர் பேங்க் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த எம்ஐ பவர் பேங்கை போட்டு தள்ளுற அளவுக்கு புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு. அந்த கம்பெனி புதுசு கிடையாதுங்க, போட். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ப்ளூடூத் கம்பெனி வந்து ஸ்பீக்கரு, ப்ளூடூத்து ஹெட்செட் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்சமயம் தங்களோட கவனத்தை பவர் பேங்க்ல இறங்கியிருக்காங்க. அவங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பவர் பேங்க் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பவர் பேங்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பேக்கெட் தூக்கி போடலாம். போட் கம்பெனி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரியில் தான் உங்களுக்கு வந்து மொபைலோட பேட்டரியாக இருக்கணும் அல்லது பவர் பேங்காக இருக்கட்டும் எல்லாமே லித்தியம் பேட்டரியில் தான் வந்துருக்கு. ஆனால் இந்த லித்தியம் பாலிமர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டாக இருக்குது. இந்த லித்தியம் பாலிமரில் வந்து குயிக் சார்ஜிங், அதாவது சீக்கிரமாக உங்களுக்கு சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறது பாலிமர் அப்படிங்கிறது தான். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சார்ஜ் எல்லாம் லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக கம்பெனி வந்து 25 வாட்ஸு, 30 வாட்ஸு, 50 வாட்ஸு, 120 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் ப்ளஸ் நான் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் அயனோட இந்த லித்தியம் பாலிமர் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த போட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவங்க புதுசாக ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த போட் கம்பெனியோட 20,000 mAh பேட்டரி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு. இந்த பேட்டரியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பேக்கை பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் டொமஸ்டிக் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 2-வே ரேபிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 2x இன்புட் போர்ட்டு ப்ளஸ் 2x அவுட்புட் போர்ட் அப்படிங்கிற சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா போட் எனர்ஜி ஷோரூம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அகைன் அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஐசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 1 இயர் டொமஸ்டிக் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்மார்ட் ஐசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட் சர்க்கியூட்டு, ஓவர் சார்ஜிங்கு, ஓவர் டிஸ்சார்ஜி இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறதுனால இது கூடுதல் அம்சமாக இருக்கிறத கருதலாம். அடுத்த கட்டமாக ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் த்ரூ சார்ஜிங் அப்படின்னு சைமல்டேனியஸாக வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும், அதே மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். 2 ஆப்ஷனும் இது வந்து சேம் டைமில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான கூடுதல் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டோட இந்த மாடல் 20,000 mAh பேட்டரியோட மாடல் பார்த்தீங்கன்னா PB20 அப்படிங்கிற மாடல் தான். இதில் இன்புட் போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் ஏ, டைப் சி இது ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி 20,000 mAhன்னு சொல்லியிருக்காங்க. இன்புட் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைப் சி கேபிள் போடும்போது நீங்கள் 5 volt 2 amps அந்த கெப்பாசிட்டிலையும், மைக்ரோ யூஎஸ்பி போடும்போது 5 volt 2 amps அதே கெப்பாசிட்டிலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். கவர் இல்லாமல் பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸ் இன்னுமே கொஞ்சமே அட்ராக்டிவாக இருக்குது. பெட்டிக்குள் பெட்டி. இந்த பாக்ஸுக்குள்ளார இன்னொரு பாக்ஸ் இருக்குது. நமக்கு வந்துருக்கிறது ஒரு ப்ளூ கலர், மெட்டாலிக் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலர் இந்த பவர் பேங்க்கில் லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி செக் பாஸ்ட் ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட botlifestyle.com அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கீழே இதனோட மாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னோட பாட்டம் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இதனோட பாட்டம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது 20,000 mAh பேட்டரியை குறிக்கும் விதமாக 20+ அப்படிங்கிற ஒரு சிம்பிளை நம்மள பார்க்க முடியுது. இதனோட செல்லோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20,000 mAh பேட்டரி அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. குறிப்பிடத்தக்க விஷயம் மேட் இன் இந்தியா.
பவர் பேங்கோட டாப் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 மொத்தம் வந்து 4 பட்டன் நம்ம வந்து பார்க்க முடியுது. கூட பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. இதில் இன்புட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டைப் சி உங்களுக்கு வந்து டைப் சி போர்ட் மூலிமா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அவுட்புட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் எப்பவும் போல தான் நார்மலாக இருக்குது. இதனால் நம்ம எந்த விதமான சார்ஜ் வேணாலும் நம்ம அவுட்புட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக நம்ம வந்து இதை பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ண உடனே பாருங்கள் 3 லைட்ஸ் உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகுது. 4வது லைட் ஏரியல, அதனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 70% உங்களுக்கு வந்து சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம இப்போ மொபைலில் வந்து இப்படி எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். நம்ம கையில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme 6i, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து Realme 6i மொபைலோட கையில் இருக்குது. இப்போ 45% வந்து இதில் சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம வந்து டைப் சி கேபிள் மூலமாக இது வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். மேலும் இந்த பாக்ஸில் கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஊப் சார்ஜரோட உங்களுக்கு வந்து டைப் சி போட்டு கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். பிளக்இன் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக நம்ம மொபைலில் போட்ட உடனே ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து 45% உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரில் காமிக்குது. ஒரு 5 நிமிடம் நேரத்தில் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். நாம் முன்னமே செக் பண்ண மாதிரி ஏற்கனவே 45% இருந்தது. கிட்டத்தட்ட 5 நிமிடம் 30 வினாடிகளுக்கு பக்கமாக இந்த மொபைல் வந்து இப்போ சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜ் முடிவில் 4% உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மொத்தம் நமக்கு வந்து 5 நிமிடங்கள் 26 வினாடிகள் வந்து 4% வந்து பேட்டரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது 81 வினாடிகள் 21 செகண்ட் 21.5 81 செகண்டுக்கு 1% சார்ஜ் ஆகுது. உண்மையாலுமே இது ஒரு நல்ல ஒரு குயிக் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளே கிட்டத்தட்ட உங்களுக்கு 81.5 வினாடிகளில் வந்து 1% உங்களுக்கு வந்து பேட்டரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டோம். மேலும் இந்த போட் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி ஆஸ் வெல் அஸ் யூஎஸ்பி போர்ட் 2 மூலியமாகவும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஒரு பவர் பேங்க் கம்பெனிலே வந்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுக்கல. இந்த கம்பெனி புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருந்தாலுமே இப்படி ஒரு சிரத்தை எடுத்து தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மேலும் இந்த போட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அது கேளுங்க. ஃபைனலாக இந்த போட் 20,000 mAh பேட்டரியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1099 ரூபாய்க்கு இது ஃப்ளாஷ் சேலில் வந்து கிடச்சிது.
இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிவ்யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ் நெக்ஸ்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் நெக்ஸ்ட் சேனல்.